வாட் இஸ் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க பப்ளிக்கு, ஆனால் பப்ளிக் 20,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, நான் இஷ்யூ பண்ணது 10,000 தான், ஆனால் எனக்கு 20,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. அதாவது எனக்கு 10,000 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ இந்த கேஸில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே நம்மளால ஷேர்ஸை அலாட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அப்படின்ற இந்த கான்செப்டை இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். அப்போ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். எப்படின்னா, எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம் அண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அப்போ 10,000 இஸ் டு 20,000 நம்மளுக்கு கிடைக்கிற ரேஷியோ தான் 1:2. அப்போ இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஷேர்ஸ் அலாட் பண்ண போறோம். ஸோ எப்படி அலாட் பண்ண போறோம்? ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர் 200 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 200 ஷேர்ஸையும் நம்மளால கொடுக்க முடியாது. இந்த ரேஷியோவை நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ ரேஷியோவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 100 ஷேர்ஸ். அப்போ அந்த பர்சனுக்கு நம்ம 100 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண போறோம். திஸ் இஸ் கால்ட் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். அப்போ அந்த எக்ஸஸ் மணி இருக்கு இல்லையா, கொடுத்தது 10,000, பட் ஆனால் நம்மளுக்கு ரிசீவ் ஆனது 20,000 ஷேர்ஸ். அப்போ அந்த 20,000 ஷேர்ஸ்க்கு எக்ஸஸாக ரிசீவ் ஆன அந்த அமௌண்ட்டை நம்ம எய்தர் ரீஃபண்ட் பண்ணுறோம், ரீஃபண்ட்னா திரும்பி கொடுத்துட்றோம், இல்லைனா வி ஆர் யூட்டிலைசிங் இட் ஃபார் அலாட்மெண்ட், இல்லைனா அந்த கம்பெனி ரெண்டுமே பண்ணலாம். சம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணலாம், சில அமௌண்ட்டை அவங்க அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். திஸ் என்டையர் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்.